வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. கூடிய விரைவில் UGTRB நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. UGTRB மேக்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். UGTRB மேக்ஸ் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ், ஒரு எக்ஸாமை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சிலபஸ் தான் முக்கியம். அந்த சிலபஸை படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் பாதி கண்டென்ட் முடித்தா மாதிரி ஓகேங்களா? அந்த சிலபஸில் நம்ம எப்படி மொத்தம் சிலபஸில் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டை எந்தெந்த யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த யூனிட்ஸோடைய நோட்ஸ் எந்த புக்கில் இருக்குது, எந்த ஆத்தரை நம்ம படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா அண்டு ட்ரிக்னாமெட்ரி. இந்த அல்ஜிப்ரா அண்டு ட்ரிக்னாமெட்ரியை 4 பார்ட்டாக பிரிக்கலாம். எத்தனை பார்ட்டாக பிரிக்கலாம்? 4 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸஸ். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் நம்பர்ஸ். ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த 4 பார்ட்டை டிவைட் பண்ணி நீங்கள் ஒரு பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் என்ன இம்பார்ட்டன்ட்னா பாலினாமியல்னா என்ன, பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ், அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் உடைய ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன், இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், இந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். செகண்ட் பார்ட் என்னென்னா மேட்ரிக்ஸஸில் ஃபுல்லாக டெஃபினேஷன்ஸாக தான் இருக்கும். டெஃபினேஷன்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு செகண்ட் பார்ட் முடிஞ்ச மாதிரி. அதாவது மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், எர்மிஷியன், ஸ்கியூ எர்மிஷியன், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ சிமெட்ரிக்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஏ டிரான்ஸ்போஸ், இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா அதுதான் நம்ம சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இதுவே ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அது நெகட்டிவ் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைச்சா ஈக்குவல், அதாவது இது மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சுன்னா அதான் ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எர்மிஷியன், ஸ்கியூ எர்மிஷியன், ஆர்த்தோகனல், யூனிட்டரி, ஐகன், இந்த மேட்ரிக்ஸோடைய ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஐகன் வெக்டார்ஸ், கேலே ஹாமில்டன் தேரம், இது ஒரு நேம்டு தேரம், இதை பார்ப்போம். சிமிலர் மேட்ரிசஸ், டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேர்ட் பார்ட் தியரி ஆஃப் நம்பர்ஸ். இதில் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ் பார்ப்போம், காம்போசிட் நம்பர்ஸ் பார்ப்போம், டீகாம்போசிஷன் ஆஃப் ஏ காம்போசிட் நம்பர் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் உடைய டிவைசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். ஆய்லர் ஃபங்க்ஷன், இந்த பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆய்லர் ஃபங்க்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பை ஆஃப் என் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பை ஆஃப் என் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கூட நம்ம பார்ப்போம். காங்குரன்ஸ் மாடுலோ என், ஹையஸ்ட் பவர் ஆஃப் ப்ரைம் நம்பர், பி கண்டைன்டு இன் என் ஃபேக்டோரியல், ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய ஹையஸ்ட் பவர் ஆஃப் ப்ரைம் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். இதெல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் சைன் என்எக்ஸ், காஸ் என்எக்ஸ், டேன் என்எக்ஸ். இந்த சைன் என்எக்ஸ், காஸ் என்எக்ஸ், டேன் என்எக்ஸ் இதனுடைய எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த எண்ணுக்கு பதில் சம் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது cos 3x, sin 5x, இந்த மாதிரி இதனுடைய வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அந்த டாபிக்லாம் பார்க்குறது இந்த ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு 4 பார்ட்டாக பிரித்து படிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் போகலாம்.
இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு வந்து எந்த புக்கு வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணலான்னா மாடர்ன் அல்ஜிப்ரா புக்கு ஆறுமுகம் ஆத்தர் அண்ட் ஐசெட் அவங்கள பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகம் பிள்ளை. இந்த மாணிக்கவாசகம் பிள்ளை வந்து மோஸ்ட்லி நிறைய புக் எழுதியிருப்பார், அந்த பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில் ஹரிகிஷான் அவங்களுடைய இதுவும் நம்ம பார்க்கலாம். இவங்களதெல்லாம் வந்து இந்த சிலபஸ் ரிலேட்டடாக இதில் இருக்கும், நீங்கள் போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து நம்ம 4 பார்ட்டாக டிவைட் பண்ணமோ அதே மாதிரியே செகண்ட் யூனிட்டை வந்து நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், செகண்ட் பார்ட் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், இந்த தேர்ட் பார்ட் வந்து அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. டிஃபரன்ஷியல் கால்குலஸில் வந்து nth டெரிவேட்டிவ், நம்மளுக்கு டெரிவேட்டிவ்னாவே என்ன ஞாபகம் வரும்? dy/dx. இப்போ இங்கே nth டெரிவேட்டிவ் அப்படின்னு போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும்? d⁻n/y /dx/n. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் nth டெரிவேட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், லெபினிட்ஸ் தேரம், இது ஒரு தேரம், இந்த தேரத்தை வச்சு சம் போடுவோம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன், மேக்ஸிமா மினிமா ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸோடைய ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமா மினிமா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் பார்ப்போம். அதே மாதிரி இந்த என்வலப், எவால்வேட்ஸ், அசம்டோட்ஸ் இதெல்லாமும் முக்கியம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இதை பாருங்கள். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பார்ப்போம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் கால்குலஸ். இன்டெக்ரல் கால்குலஸில் என்னென்ன பார்ப்பீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸில் எவாலுவேஷன் ஆஃப் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல். உங்களுக்கு இன்டெக்ரல்னாவே இந்த சிம்பிள் ஞாபகம் வரும். இங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல். டபுள் இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ட்ரிபிள் இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சம் வேல்யூ கொடுங்க, சம் இது கொடுப்பாங்க ஈக்குவேஷன்ஸ், அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் இன் ஃபைண்டிங் வால்யூம்ஸ், அதாவது இந்த இன்டெக்ரலை வச்சு வால்யூம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த சாலிட் ஒரு இது கொடுத்துட்டு சர்க்கிள், ஸ்கொயர், கியூபாய் அந்த இதுலாம் சாலிட் உடைய இது கொடுத்துட்டு அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்மளுக்கு கேட்பாங்க. ஏரியாஸ் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேசஸ், ஜக்கோபியன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் யூஸிங் ஜக்கோபியன் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். இதெல்லாம் வந்து இன்டெக்ரல் கால்குலஸில் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இந்த அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி வந்து போல் அண்ட் போலார். இந்த போல் அண்ட் போலார் யூஸ் பண்ணி கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் அண்ட் கான்ஜுகேட் லைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்ஜுகேட் டயாமீட்டர்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ், ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனுடைய ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் பார்ப்போம். அதே மாதிரி கோனிக்குடைய ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன்ஸும் இதில் பார்ப்போம். ஓகேங்களா? செகண்ட் யூனிட் வந்து 3 பார்ட்டாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் போகலாமா? தேர்ட் யூனிட் பாருங்கள். இந்த செகண்ட் யூனிட்க்கு ஆத்தர் பாருங்கள், டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அதனுடைய ஆத்தர் வந்து எஸ்டான் இல்லைனா பிகே மிட்டல், அவங்க கூட இருந்திருப்பாங்க. இன்டெக்ரல் கால்குலஸ் இன்னொரு புக்கு எஸ்டான், இதுவும் பிகே மிட்டல். இல்லைனா அனலிட்டிக்கல் ஜாம், இது வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, 3D அண்ட் வெக்டார் கால்குலஸ்னு ஒரு புக் இருக்கும். ஆத்தர் வந்து ஆறுமுகம் அண்ட் ஐசக். ஓகே, தேர்ட் யூனிட் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பார்த்த மாதிரி தேர்ட் யூனிட்டையும் நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையே நம்ம 2 பார்ட்டாக பிரிப்போம். டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து
ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம், நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ரெடக்ஷன் ஆஃப் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம், ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்ப்போம், மெத்தட் ஆஃப் undeterminate coefficients பார்ப்போம், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இது பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல்னாவே உங்களுக்கு வந்து இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் இப்படி ஞாபகம் வரும். இது வந்து பின்னு வச்சுப்பாங்க. அதே மாதிரியே டோ இசட் பை டோ ஒய் இது வந்து கியூன்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி சம் வந்து நம்மளே கொடுப்போம். டோ இசட் பை டோ எக்ஸ், டோனாவே பார்ஷியல், டிஃபரன்ஷியல்னால் உங்களுக்கு தெரியும் டிஒய் பை டிஎக்ஸ் இப்படி இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் எதெல்லாம் பார்ப்போம் பாருங்கள். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், Laplace transforms of special functions like unit step function, direct delta function, properties of Laplace transform and Laplace transforms of derivatives and integrals, evaluation of integrals using Laplace transform. Laplace transform யூஸ் பண்ணி சம்ஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும். இந்த லேப்லாஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் ஞாபகம் வரணும். இது வந்து எப்படி வந்து டினோட் பண்ணுவாங்கன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதில் ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? இதான் தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட்டில் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? இதுக்கு புக்கு பாருங்கள். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹெஸ்டன் இந்த ஆத்தர் பார்ப்போம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து மெக்காலன் அவருடைய புக்கை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் பாருங்கள். ஃபோர்த் யூனிட் வந்து வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரியஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். இதையும் வந்து 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தா 10 யூனிட் தான், ஆனால் ஒரு யூனிட்லேயும் நம்மளுக்கு ஒரு 4 யூனிட் சேர்ந்த கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்கள், வெக்டார் கால்குலஸையே வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். வெக்டார் டிஃபரன்சியேஷன் அண்ட் வெக்டார் இன்டகிரேஷன். வெக்டார் டிஃபரன்சியேஷனில் என்னென்னலாம் நம்ம பார்ப்போம்னா வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, vector valid functions and scalar potentials, gradient, divergence, curl, directional derivative, unit normal to a surface, Laplacian double operator and harmonic functions. இதெல்லாம் வந்து இந்த வெக்டார் டிஃபரன்சியேஷனில் பார்ப்போம். வெக்டார் இன்டகிரேஷனில் என்னென்ன பார்ப்போம்னா லைன் இன்டெக்ரல், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட், டிட்டர்மினிங் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு, ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து வெக்டார் இன்டகிரேஷனில் பார்ப்போம். வால்யூம் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதே மாதிரி நேம்டு தியரம். இந்த 3 தியரமும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தியரத்தை யூஸ் பண்ணி சம்மும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. காஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் கிரீன் தியரம். நெக்ஸ்ட் வந்து வெக்டார் கால்குலஸில் வெக்டார் டிஃபரன்சியேஷன் அண்ட் வெக்டார் இன்டகிரேஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதுவும் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபோரியர் சீரியஸில் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ், expansions of periodic functions of period 2π. அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனுடைய ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ், ஆஃப் ரேஞ்ச் சீரியஸ்,
evaluation of infinite series. Next, Fourier transforms. இந்த Fourier transform உடைய infinite Fourier transform, Fourier உடைய sine and cosine transforms, simple properties of Fourier transforms, convolution theorem, இது ஒரு named theorem, and Parseval's identity. ஓகேங்களா, இதுவும் ஒரு named theorem. இதெல்லாம் வந்து நம்ம 4th யூனிட்ல பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஆத்தர்ஸ் பாருங்க. வெக்டார் கால்குலஸ்ன்ற புக்கு எம்எல் கண்ணா. இது வந்து அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி 3D அண்ட் வெக்டார் கால்குலஸ் உடைய ஆறுமுகம் ஐசோக்குடைய புக்கு. இது வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் 4th யூனிட்க்கு. 5th யூனிட் பாருங்க, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு பார்த்தோம். அங்கே இருக்கிற அல்ஜிப்ரா வந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ரா, இங்கே இருக்கிற அல்ஜிப்ரா வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இங்கேயும் வந்து நம்ம 4 பார்ட்டாக பிரிப்போம். என்னென்னா குரூப்ஸ், குரூப் தேரின்னு சொல்லுவாங்க, ரிங் தேரின்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு தேரின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, வெக்டார் ஸ்பேஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இங்கே வந்து பார்ப்போம். குரூப் தேரியில் குரூப் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு குரூப் அப்படின்னு சொன்னோன்னே 4 கண்டிஷன் ஞாபகம் வரும். அதுதான் என்னென்ன ஞாபகம்னு தெரியுதுங்களா? என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி, இது சொல்கிறது தான் குரூப். குரூப்பில் சப் குரூப், சைக்ளிக் குரூப் அண்ட் சைக்ளிக் குரூப்புடைய ப்ராப்பர்ட்டிஸ், லக்ராஞ்சஸ் தேரம், இது வந்து நேம் வேல்யூ தேரம். அதுக்கப்புறம் கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், நார்மல் சப் குரூப்ஸ், கோஷன் குரூப்ஸ், ஹோமோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், கேலேஸ் தேரம், இது ஒரு நேம்டு தேரம், பெர்மிட்டேஷன் குரூப்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் படிப்போம். ரிங் தேரியில் ரிங்ஸ், ரிங்ஸ்னா என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ், சம் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆஃப் ரிங்ஸ், இன்டெக்ரல் டொமைன், ஹோமோமார்பிசம் ஆஃப் ரிங்ஸ், ஐடியல் அண்ட் கோஷன் ரிங்ஸ், prime ஐடியல்னா என்ன, மேக்ஸிமம் ஐடியல்ஸ்னா என்ன, the field and quotients of an integral domain, அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, யூக்ளிடியன் ரிங்ஸ் பார்ப்போம், இதெல்லாம் வந்து இதில் பார்ப்போம். அப்புறம் அல்ஜிப்ரா ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், மேட்ரிசஸ், நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்லையா மேட்ரிசஸ் ஒரு பார்ட்டா, அதே மேட்ரிக்ஸஸ் தான் இந்த யூனிட்லையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அது காமனாக தான் இருக்கும். கனானிக்கல் ஃபார்ம்ஸ், triangular forms, problems of converting linear transformation to matrices and vice versa, vector space. Next topic வந்து vector space. Vector space உடைய definition and examples. இந்த vectors உடைய linear dependence na என்ன, independence na என்ன, இது கூட கேட்பாங்க. இந்த independent dependence இல்லாத question paper நம்மளுக்கு இருக்காது. Surfaces and dual spaces, inner product spaces, இந்த ஸ்பேசஸ் எல்லாமும் நம்ம வெக்டார் ஸ்பேஸில் பார்ப்போம். ஓகேங்களா, இது 5th யூனிட் ஓவர். 5th யூனிட்டோடைய ஆத்தர்ஸ் பார்க்கலாம். டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா, அந்த புக்கோடைய ஹர்ஸ்டின் புக், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கண்டென்ட் இங்கே ஹர்ஸ்டின் புக்லேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் மாடர்ன் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா இதுவும் ஆறுமுகம் புக்கு. இந்த புக்கு 2 புக்குமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 6th யூனிட் பாருங்க. 6th யூனிட்ல வந்து செட்ஸ், இந்த 6th யூனிட் அண்ட் 5th யூனிட்ல வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கனாவே அதில் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ரியல் அனலைசிஸில் இந்த செட்ஸ்னால் என்ன, அந்த செட் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா, அதுக்கப்புறம் செட்ஸ் வந்து ரியல் நம்பரில், காம்ப்ளெக்ஸ் நம்பரில், ரேஷ்னல் நம்பர்ஸில், அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவலன்ஸ் அண்ட் கவுண்டபிலிட்டி, அப்புறம் அந்த செட்டில் வந்து நம்ம இன்ஃபிமம் சுப்ரீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது இல்லாமல் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பல்சோனா-வியஸ்டாஸ் தேரம், இது ஒரு நேம்டு தேரம், இம்பார்ட்டன்ட் தேரம், அந்த தேரமும் அடிக்கடிக்க கேட்குற கொஸ்டின் தான். சீக்வன்சஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். இப்போ வந்து இந்த இதில் வந்து சீரியஸ் அண்ட் சீக்வன்சஸ் ஸ்டார்ட் ஆகும்.
அந்த சீரியஸ் கொடுப்பாங்க, சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜென்ட்டா கன்வர்ஜென்ட்டா அதுக்கு வந்து சம் இது இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். மோனோடான் சீக்வன்ஸ், காசி சீக்வன்ஸ்னா என்ன? லிமிட் சுப்பீரியர் அண்டு லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸோடைய லிமிட் சுப்ரீமமும் இன்ஃபீமமும் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அது சீக்வன்ஸ்க்கு வந்து சப்சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படி கேட்பாங்க. இன்ஃபைனைட் சீரியஸ், ஆல்டர்னேட்டிங் சீரியஸ், ஆல்டர்னேட்டா திரும்ப திரும்ப வரல, அது ஆல்டர்னேட்டிங் சீரியஸ், கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ் அண்ட் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ். கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ்னா என்ன, அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ்னா என்ன, அதுக்கு வந்து சம் நோட்ஸ் இருக்கும், அது பார்க்கணும். டெஸ்ட் ஆஃப் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ், continuity and uniform continuity of a real valid function of a real variable. இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேம்டு தியரம்ஸ் இருக்கும். அந்த நேம்டு தியரம்ஸும் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இங்கே பாருங்கள், ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூஸ் தியரம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம், டெய்லர்ஸ் தியரம் வித் ரிமைண்டர் ஃபார்ம்ஸ், பவர் சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன், ரீமான் இன்டகிரபிலிட்டி, ரீமான் தியரம் இருக்கும், சீக்வன்சஸ் அண்ட் சீரியஸ் உடைய ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ரியல் இது வந்து கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்தோமா. இங்கே லாஸ்ட்டாக இருக்குது வந்து மெட்ரிக் ஸ்பேஸஸ். ஸ்பேஸில் மெட்ரிக் ஸ்பேஸு, அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட் இன் மெட்ரிக் ஸ்பேஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸ் ஆன் எ மெட்ரிக் ஸ்பேஸஸ், வேரியஸ் reformulations of continuity of a function in a metric space. ஓப்பன் செட், மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து ஓப்பன் செட்னா என்ன, க்ளோஸ்டு செட்னா என்ன அதை பார்ப்போம். அண்ட் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த ரியல் லைன் அதை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ரியல் அனலைசிஸ். ஓகே, ரியல் அனலைசிஸ்க்கு புக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனலைசிஸ் உடைய 3rd எடிஷன். மேத்தமெட்டிக்கல் அனலைசிஸ் எஸ்சி மாலிக் அவருடைய புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7th யூனிட் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ். இதுவும் நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், அண்ட் ரியல் அனலைசிஸ் மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸும். இதுவும் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். இதுவும் நம்மளுக்கு யூஜிடிஆர்பியில் 10 யூனிட்மே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு யூனிட்டில் அதிகமாகவோ ஒரு யூனிட்டில் குறைவாகவோ கேட்க மாட்டாங்க. ஆல் யூனிட்ஸ்க்கும் எல்லாமே வந்து சேம் தான். ஏன்னா ஒரு யூனிட்லேயும் 15 கொஸ்டின் கேட்பாங்க. காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் என்னென்னலாம் வரும், அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எது ஞாபகம் வரும்னா x + iy, ஐன்ற ஒரு வேரியபிள்ஸ் வந்து வரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், மேப்பிங்ஸ், லிமிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, தியரம்ஸ் ஆன் லிமிட்ஸ், கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி. கண்டினியூட்டினா என்ன, டிஃப்ரென்ஷியபிலிட்டினா என்ன வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதை பார்ப்போம். காசி ரீமான் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம், அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், அண்ட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், கன்ஃபார்மல் மேப்பிங் பார்ப்போம். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிராஸ் ரேஷியோ. இந்த கிராஸ் ரேஷியோவுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா பார்ப்போம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஸ்பெஷல் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் இந்த யூனிட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கான்டூர்ஸ். கான்டூர்ஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுப்பாங்க, இதான் கான்டூர் செட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னும் வரும் கான்டூர்ஸ், கான்டூர் இன்டெக்ரல்ஸ், இதான் ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ், காசி காஸ் தியரம், பவர் சீரியஸ், காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், காசிஸ் தியரம், மொராராஸ் தியரம், காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, லியோவிலிஸ் தியரம். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். மேக்ஸிமம் மாடுலோ பிரின்சிபல், ஸ்குவாஷ் லெம்மா, டைலர்ஸ் சீரியஸ், லாரன்ஸ் சீரியஸ், calculus of residues,
ரெசிடியூ தியரம். இந்த ரெசிடியூ தியரத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிகமாக சம்ஸ் வரும். அந்த சம்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம அதில் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? எவாலுவேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் பிரின்சிபல் அண்ட் ருச்சிஸ் தியரம். இந்த தேரம் இதில் வந்து அதிகமாக நேம்டு தேரம் இருக்கும். இந்த நேம்டு தேரம்லாம் வந்து தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சிடும். ஓகே, 7th யூனிட் முடிஞ்சுது. 7th யூனிட்க்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசஸ் அப்படின்ற ஒரு புக்கு, வி ஆல்ஃபஸ் உடைய புக்கு, அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனலைசஸ் பொன்னுசாமியோடைய புக்கு. இந்த 2 புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th யூனிட் பாருங்கள். இது 7th யூனிட்க்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசஸ் அப்படின்ற ஒரு புக்கு, வி ஆல்ஃபஸ் உடைய புக்கு, அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனலைசஸ் பொன்னுசாமியோடைய புக்கு. இந்த 2 புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th யூனிட் பாருங்கள். 8th யூனிட் வந்து மெக்கானிக்ஸ். இது ஏன் சார் இப்படி வருது? நெக்ஸ்ட் 8th யூனிட் வந்து மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மெக்கானிக்ஸை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இதை கூட 4 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், அப்புறம் ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் அண்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது பார்ட்டு. ஓகேங்களா? ஸ்டாட்டிக்ஸ்னால் நிலையானதா? அப்போது அதில் ஃபோர்ஸஸ் ஆன் ஏ ரிஜிட் பாடி, மூமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ், ஜெனரல் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி, ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், parallel forces, forces along the sides of triangle couples. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிக்ஸ்லேயே ரிசல்டன்ட் பற்றி பார்ப்போம். ரிசல்டன்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிசல்டன்ட்டோடைய ஃபார்முலாஸ்லாம் படித்து அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைனமிக்ஸில் வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன், இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்கள் தனியாக எழுதி காலம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். கோப்ளானர் மோஷன், ரெக்டிலீனியர் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ், ஆக்சலரேஷன் அண்டு ரிட்டார்டேஷன் தர்ஸ்ட் ஆன் எ பிளேனுடைய இது பார்ப்போம். மோஷன் அலாங் எ வெர்டிக்கல் லைன் அண்டர் கிராவிட்டி, இதெல்லாம் வந்து டைனமிக்ஸில் பார்ப்போம். அப்புறம் ஒர்க், எனர்ஜி, பவர், இதுக்கெலாம் வந்து யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒர்க்னா ஜூல், அந்த மாதிரி ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், இதுக்குள்ள இதனுடைய யூனிட்ஸ் பார்ப்போம், அதனுடைய ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறம் ஒர்க்கில் கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ், பவர், ரெக்டிலீனியர் மோஷன் அண்டர் வேரியிங் ஃபோர்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கும். சிம்பிள் ஹார்மோனிக் அலாங் எ ஹரிசாண்டல் லைன், simple harmonic along a vertical line, motion under gravity in a resisting medium, இதெல்லாம் வந்து இங்கே பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து path of a projectile, இந்த ப்ரொஜெக்டைலும் நம்ம இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, path of a projectile, circular motion. இந்த path of a projectile particle projected on a inclined plane, planes உடைய இதுதான் பார்ப்போம். Analysis of forces acting on particles and rigid bodies on static equilibrium. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன். அந்த சர்க்குலர் மோஷன்ஸ்க்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. conical pendulum motion of a stylus on circular path, circular motion on a vertical plane, relative rest in revolving cone, simple pendulum, central orbits, conic as centered orbit, moment of inertia, இதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, மெக்கானிக்ஸ் உடைய ஆர்டிஸ்ட் எந்த புக்கு பாருங்கள். த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், நம்ம தான் ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் சொன்னோம் இல்லையா?
இது ரெண்டுத்துக்குமே த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் புக்கு எஸ்எல் லோனியுடு அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ஆத்தர் பண்ணுறாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க வெங்கட்ராமன். ஓகேங்களா? ஓகே, 8th யூனிட் ஓகே. நெக்ஸ்ட் 9th யூனிட் பாருங்கள். ஆப்ரேஷன் ரிசர்ச். 9th யூனிட் வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். 9th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்ஸ் வரும். இதே வந்து நம்மளுக்கு எல்பிபி, அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தோடைய ஃபார்முலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்பிபியை வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகம் மெத்தட், டூ பேஸ் மெத்தட், அந்த மாதிரி மெத்தட்லாம் சால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுதான் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஓகேங்களா? இது வந்து இது வரைக்கும் எல்பிபி, duality, primal dual relation, dual simplex method, revised simplex method, sensitivity analysis, இதில் வந்து எல்பிபி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம், கியூயிங் தேரி, இந்த கியூயிங் தேரியோடைய பேசிக் கான்செப்ட்ஸ், ஸ்டெடி ஸ்டேட் அனலைசஸ் ஆஃப் MM1 ஒன் சர்வீஸ். இங்கே சர்வீஸ், இந்த ஒன்றுன்றது வந்து சர்வீஸ் குறிக்கும். 1 அண்டு MMNன்னு வரும். இந்த இங்கே வந்து MM சிஸ்டம் வித் இன்ஃபினைட் அண்ட் ஃபைனைட். இங்கே வந்து ஃபைனைட் வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபினைட் கெப்பாசிட்டியாகவும் இருக்கலாம். அதை வச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பர்டன் சிபிஎம். பர்டன் சிபிஎம் ப்ராஜெக்ட் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் டயக்ராம் படிப்போம் இல்லையா, அதுதான் பர்டன் சிபிஎம், ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராம், கிரிட்டிக்கல் பாத், பர்ட் காம்படிஷன்ஸ், இன்வென்ட்ரி மாடல்ஸ், பேசிக் கான்செப்ட், EOQ மாடல்ஸ், EOQ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட், இன்ஃபினைட் அண்ட் ஃபைனைட் ப்ரொடெக்ஷன் ரேட் வித் நோ ஸ்டார்டேஜ், ஸ்டார்டேஜ் அண்ட் வித்தவுட் ஸ்டார்டேஜ், வித் ஸ்டார்டேஜ், அந்த மாதிரிலாம் இதில் நம்ம பார்ப்போம் இன்வென்ட்ரி மாடல்ஸில். ஓகேங்களா? ஓகே, 9th சாப்டருக்கு புக்கு பாருங்கள். 9th யூனிட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்ற புக்கு PK குப்தா அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் யூனிட் 10th யூனிட். 10th யூனிட் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இதில் வந்து மீன், மீடியன், மோட், ஸ்கியூனஸ் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலாம் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் படிப்போம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்ஸில் அப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பரேஷன், மூமெண்ட்ஸ், ஸ்கியூனஸ் அண்ட் கார்டிசஸ், கார்லேஷன், rank correlation, regression line on x on y and regression line on y on x, index numbers கண்டுபிடிக்கிறது, consumer price index numbers, conversion of chain base index into fixed base index numbers find out பண்ணுறது, அப்புறம் curve fitting, principle of least squares, fitting a straight line, fitting a second degree parabola, fitting of a power curves, theory of attributes, attributes-னு இது பார்ப்போம். attributes-ஓடைய இது consistency பார்ப்போம், consistency of data and independence and associate data, இதெல்லாம் வந்து attributes-ல பார்ப்போம், theory of attributes-ல. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா தெரியும், ஒரு நிகழ்வு நடக்கிறத பற்றி பேசுறது. அந்த ப்ராபபிலிட்டினா என்ன, அதனுடைய தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, சாம்பிள் ஸ்பேஸ், ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அடிஷன், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன், இண்டிபெண்டன்ட், போல்ஸ் இன்குவாலிட்டிஸ், பேஸ் தியரம், ரேண்டம் வேரியபிள்ஸ்னால் என்ன, அந்த ரேண்டம் வேரியபிள்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், discrete and continuous random variable, probability density functions,
மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இப்படி படிப்போம் இல்லையா, அதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதனுடைய ஃபார்முலாஸ்லாம் நிறைய இருக்கும். மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எம்ஜிஎஃப்னு சொல்வோம். குமுலேட்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த தியரிட்டிக் இதில் வரைக்கும் ப்ராபபிலிட்டி முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நிறைய இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், கண்டிஷன்ஸ் அது பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாம்பிள் அண்ட் லார்ஜ் சாம்பிள்ஸ். டெஸ்ட்டில் வந்து டி டெஸ்ட், இசட் டெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட், எஃப் டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட் அண்ட் சை ஸ்கொயர் அண்ட் கண்டிஜென்சி கோஎஃபிஷியன்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். 10th யூனிட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா. இதுக்கு புக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், இதோடைய எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூரோடைய நம்ம ஆத்தர் வந்து சஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸ் இது வரைக்கும் 10 யூனிட் பார்த்துட்டோம். இந்த 10 யூனிட்டை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.